வர்ணவலசிங்கம் வடபராட்சி வட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் உபதலைவர். இன்றைக்கு நாங்கள் பொதுமக்கள், பொது அமைப்புகள், சிவில் சமூகங்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், விரிவுரையாளர்கள், அடுத்தது இது சம்பந்தப்பட்ட வடகிழக்கு இருக்கிற சகல மக்களின் சேர்ந்து தான் ஒரு பொது வேட்பாளரை நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம். இந்த பொது வேட்பாளர் ஊடாக இன்றைக்கு நாங்கள் எங்களோட பிரச்சனைகள் தீர்க்கிற மாதிரியும், அடுத்தது இலங்கையில் உள்ள தமிழர் எல்லாரும் இந்த பொது வேட்பாளர் சங்க சின்னத்துக்கே வாக்கு போட்டு முதல் நாங்கள் எல்லாரும் ஒரு விடயங்களில் ஒற்றுமையாக நிற்கிறோம், பலமாக நிற்கிறோம் என்றதை காட்டுறதுக்காகவும், அதை நாங்கள் பலமாக நின்று கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகர்றதாகவும் எங்களுடைய சில முடிவுகள். ஆனால் இன்றைக்கு நாங்கள் வீடு வீடாக சில இடங்களில் 4, 5, 6 நாளாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் சில இடங்களுக்கு போனோம். நாங்கள் பலாலி, அந்த பலாலியில் இடம்பெயர்ந்த மக்களை போய் சந்திக்கல. அந்த மக்கள் என்ன சொல்லின்னு சொன்னால், தாங்கள் இதுவரையில் ஒருத்தருக்கும் போட் பண்ணுறே இல்லையா. ஏனென்று சொன்னால் இந்த அரசியல் கட்சிகள் எல்லாரும் தாங்கள் ஓம் என்று சொல்லி எங்கள்கிட்ட வாக்குகளை வேண்டி போட்டு தங்களை திரும்பி பார்க்கலையா, தங்களோட சொந்த இடங்களில் கொண்டே விடுறோம் நாங்கள் காணியில் உங்களுக்கு விடுவிச்சு தரோம்னு சொல்லி தங்களை பேக்காட்டி தாங்கள் இன்றைக்கு சரியான கஷ்டத்தில் இருக்கிறோம். சரியான சொந்த நிலம் இல்லாமல், சொந்த தொழில் செய்ய முடியாமல் தாங்கள் கஷ்டத்தில் இருக்கிறோம். அதனாடி தாங்கள் ஓட் பண்ணுறே இல்லைன்னு சொல்லி நாங்கள் போய்க்க சொல்லிக்கிறேன். அப்போ நாங்கள் சொன்ன மக்கள், நாங்கள் அரசியல் கட்சி அல்ல. இன்றைக்கு நாங்கள் இப்படி பல்கலைக்கழக மாணவர்களே இருந்து பொது அமைப்பு எல்லாரும் சேர்ந்து தான் நாங்கள் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறோம். அவருக்கு சங்க சின்னம் கொடுப்பட்டுக்கு அந்த சங்க சின்னத்துக்கு வாக்கெடு போட்டு நாங்கள் எங்களோட குறைஞ்சது நாங்கள் வடக்கு கிழக்குன்னா இலங்கையில் இருக்கிற தமிழர் எல்லாரும் வாக்கு பண்ணி குறைஞ்சது 7 லட்சம் வாக்குத்தன்னு எடுத்து நாங்கள் ஒரு பெரிய ஒரு தமிழ் சமூகம் ஒற்றுமையாக நிற்கிறோம்னு சொல்லி சர்வதேசத்துக்கு காட்டி, இந்த இலங்கைக்கும் காட்டி எல்லாரையும் எங்கள்கிட்ட வரணும். நாங்கள் எங்கள்கிட்ட வரையில நாங்கள் அதுக்கு உரிய நடவடிக்கை நாங்கள் செய்து கொண்ட காணி விடுவிப்பென்றாலும் சரிதான், காணாமல் போன ஆக்கள் என்றாலும் சரிதான், பெற்றோரால் கையளிக்கப்பட்ட விடுதல் என்றாலும் சரிதான், அடுத்தது இந்த கடல் என்றாலும் சரிதான், சகல பிரச்சனையும் வடக்கு கிழக்கு இணைஞ்சு ஒரு உண்மையாக நாங்கள் சுதந்திரமாக வாழக்கூடிய தீர்வுகளுக்கு எட்டும் வரையும் நாங்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளர் போராடி நாங்கள் எங்களுக்கு தெரிய போராட்டத்தின் ஊடாக செய்வோம். ஆனால் இன்றைக்கு என்ன செய்கிறாங்க சில கட்சிகள், கோடிக்கணக்கில் தாங்கள் வேண்டிக் கொண்டு சொல்லி இன்றைக்கு ஒரு சிங்கள கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஒரு கட்சியில் 2, 3 கட்சிகள். இன்றைக்கு நாங்கள் தமிழர் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று சொன்னால் அவன் தமிழ் தாய் இந்த பால் குடித்தவனாக இருப்பான். உண்மையின்படி சரியான முறையில் ரோசமான உள்ள தமிழன் சூடு சுரண்டால் தமிழ் தாய் இந்த பால் குடித்தவன் சொன்னால் கட்டாயமாக தமிழ் பொது வேட்பாளர் தான் வாக்கு போடுவான். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஒரு குரூப்பு ரணிலுக்கு போடும், ஒரு குரூப்பு சைத்துக்கு போடும். இவங்கள் யார்? இவ்வளவு காலம் என்ன செய்தவங்கள்? இவங்கள் எல்லாரும் ஒரு குட்டையில் உருற மட்டியல். இன்றைக்கு நான் எனக்கு ஒரு கொஞ்சம் வயசு, ஒரு 14 வயசு அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அநேகமாக எனக்கு ஞாபகம் இருக்குது. 1977ஆம் ஆண்டாக இருக்க வேணும். பள்ளிக்கூடத்தில் சேவடி கடற்கரையில் ஏஆர் ஜெயவர்தனா முதல் பிரச்சாரம் செய்கிறார். அந்த பிரச்சார கூட்டத்தில் காசி ஆனந்தனில் இருந்து அமிர்தலிங்கம், மங்கையர்கரசி, அப்படி கொஞ்சம் அரசியல்வாதிகள் எல்லாரும் வந்திருந்தவர்கள். அந்த மேடையில் முதல் காசி ஆனந்தன் பேசி கொண்டு கேட்கல, எங்களது மகன் ஒருத்தர் ஒலிம்பிக்கிறது என்று பெரியவரெல்லாம் பிளேட் அழகிரி போட்டு அவருக்கு ரத்தப்பட்டு வச்சது காசி ஆனந்தனுக்கு. அதே மாதிரி மங்கையர்கரசி பேசி முடிஞ்சு, அமிர்தலிங்கம் பேசி முடிஞ்சு, ஏஆர் ஜெயவர்தனா பேசுகிறவர். ஏஆர் ஜெயவர்தனா பேசிக்கையும் அதிலே ஒரு மகன் போய் கிரிக்கெட்டு சண்டை பெரியவரெல்லாம் பிளேட்டால் கீறி போட்டு அவருக்கும் இரத்தப்பட்டு வச்சது. ஆனால் அந்த இரத்தம் ஏஆர் ஜெயவர்தனாவுக்கு ருசிப்பட்டு போச்சு. தமிழன் இரத்தம் இப்படியாக ஒருத்தர் அன்றைக்கு அந்த இரத்தத்தில் ஊரில் வந்தால் அண்டையிலேருந்து இண்டை வரையும் எங்களை மக்களை அழித்து கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு அவற்ற மருமகன் தான் ரணில். அவரும் அப்பேக்கு அவர் கட்சியில் இருந்தவர் தான். அண்டையிலேருந்து இண்டை வரையும் ஜெயானந்த காலத்திலிருந்து எங்களை அழித்து கொண்டே தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இவங்க துணை போகிறாங்க. சரி, இன்றைக்கு 2 வருஷமாக ஜனாதிபதி வந்தார். ஆதாள பாதாளத்தில் போன அரசாங்கத்தை தூக்கி விடுறேன்னு சொன்னார். தூக்கியா விட்டார். நீங்கள் கொள்ளையடித்து நீங்கள் உங்களுடைய ஆக்களை தான் பெட்டியாக கொடுத்துருக்கிறீர்கள். 60 கோடி, 80 கோடி, 120 கோடி, 200 கோடி, 20 கோடி, 10 கோடி. அப்போ இந்த காசு எங்கேருந்து வந்தது? இது ஆற்ற காசு. இன்றைக்கு மக்கள் இந்த தலையில் சுமத்தி போட்டு இன்றைக்கு நீங்கள் கொள்ளையடித்து உங்களுக்கு செஞ்ச ஆக்களுக்கு பெட்டியாக கொடுத்து போட்டு பிறகு இங்கே இறக்கி விட்டுருக்கீங்க. நாங்கள் இன்றைக்கு உண்மையின்படி இன்றைக்கு இந்த சங்குக்கு இன்றைக்கு நாங்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளர்கள் இருக்கிறோம். உண்மையான தமிழர் நாங்கள் பாரம்பரியமாக நாங்கள் வடக்கு கிழக்கு இணைஞ்சு சந்தோஷமாக எல்லாரும் தலைநிமிர்ந்து வாழணும் என்று சொன்னால் உண்மையாக எல்லாரும் சங்கு சின்னத்துக்கு தான் போட் பண்ணணும். உண்மையின்படி இந்த சிங்கள கட்சிக்கு போடும். இது சிங்களமாக தமிழாண்ட ஒரு போராட்டம். நாங்கள் தமிழர் எல்லாரும் ஒன்றிணைஞ்சால் தான் நாங்கள் இன்றைக்கு பலமானங்கிற பிரச்சனைக்கு தீர்வு காணலாம். இல்லை என்று சொன்னால் அப்போ இன்றைக்கு சிங்களவருக்கு வாக்கு போட்டால் அப்போ இந்த தமிழ் மக்களுக்கு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு விருப்பம் இல்லை
என்ற ஒரு இதை நாங்கள் எடுக்க வேண்டி இருக்கும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு வடக்கிலேயும் கிழக்கிலேயும் நாங்கள் 7 லட்சம் போட்டு எடுத்தே ஆகணும். 7 லட்சம் போட்டிலேருந்து நாங்கள் கொஞ்சம் தன்னும் சிங்கள கட்சிகளுக்கு போகமா இருந்தால் அப்போ இங்கே உள்ள தமிழ் மக்களுக்கு பிரச்சனை தீர்க்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அப்போ எப்படி எங்களுக்கு சிங்களவனுங்கிற பிரச்சனை தீர்க்க போகிறான்? பாரத அரசாங்கம் எங்களோட பிரச்சனை எப்படி தீர்க்கும்? இன்றைக்கு ஒட்டுண்ணியல் மாதிரி ஒட்டி கொண்டு அவங்களுக்காக இன்றைக்கு பிரச்சாரம் செய்கிறாங்க, அவங்களுக்காக வீடு விட போகிறாங்க. அப்போ நாங்கள் தமிழர் என்ற எண்ணமும் ஒன்று சூடு சுரண ரோசமே இல்லை. இன்றைக்கு உண்மையாக நாங்கள் கடத்தொழில் மக்களால் நாங்கள் இன்றைக்கு ஆரம்பத்திலேருந்து நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோம். இன்றைக்கு எங்களோட கடலை விற்று கொண்டு இருக்கிறாங்க. கடல் விலப்பட்டு இன்றைக்கு நாங்கள் மீன் இல்லாமல் இன்றைக்கு கரையோரம் போய் பார்த்தா தெரியும் மீனே இல்லை. அப்போ இன்றைக்கு நாங்கள் கடத்தொழில் மக்களை நாங்கள் ஆரம்பத்தில் ஏனென்று சொன்னால் எங்கள் வேட்பாளருக்கு பொது வேட்பாளரை ஒன்று கூட்டாக்கு முதலே நாங்கள் இதோட இணைஞ்ச நாங்கள் கட்டாயமாக இப்படி ஒன்று செய்யணும், செய்யத்தான் வேணும், அதுக்கு நாங்கள் கட்டாயம் ஆதரவு தருவோம், எங்கள் மக்கள் ஆதரவு தெரியல, இன்றைக்கு தமிழ் மக்கள் எல்லாரும் போட் பண்ணுவீங்க என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு தான் நாங்கள் இவையோட வாங்கியிருந்தாங்க. நாங்கள் அதுக்கு பிறகுதான் பொது வேட்பாளரை நியமித்ததும், அதுக்கு பிறகுதான் சின்னமும் கொடுக்கப்பட்டது. அப்போ இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்? இன்றைக்கு அரசியல்வாதிகள் எங்கே நிற்கிறேன்? இன்றைக்கு உண்மையாக ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் தங்களுடைய ஆக்களை தங்கள் தொண்டர்கள் தங்களுடைய ஆக்கள் இருக்கிறேன். எங்களோட இணைஞ்ச அரசியல்வாதிகள் எங்கே பிரச்சாரம் செய்யணும் எனக்கே தெரியல. இன்றைக்கு உண்மையாக நாங்கள் 5 நாள் நாங்கள் சோதலிங்கம் இந்த குரூப் காட்டியோடு சேர்ந்து நாங்கள் இந்த இடமெல்லாம் பிரச்சாரம் செய்தாங்கள். பிரச்சாரம் செய்ய அங்கே சில மக்களுக்கு இந்த கட்சி இருக்குன்னே தெரிய இல்லை. அப்படி ஒரு கட்சி இருக்கும்னு கேட்குதுகள். அப்போ நாங்கள் அவைக்கு சரியான விளக்கங்களை கொடுத்தோம்மா, இனிமேல் இது கட்சி இல்லை, இது பொதுமக்களால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆள், வடக்கு கிழக்குக்கு சேர்ந்து ஒரு ஆளை நியமிச்சிருக்கிறோம். முதல் ஒட்டுமொத்த தமிழரை நாங்கள் ஒன்று சேரணும். ஒன்று சேர்ந்தால் தான் எங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வு. நாங்கள் எல்லாரும் பயப்படுவாங்க, எல்லாரும் ஓடி எங்கள்கிட்ட வருவாங்க. தமிழர் ஒன்று சேர்ந்துட்டாங்க, எப்படி ஒரு பிரச்சனையை தீர்க்கத்தான் பண்ணணும்னு சொல்லி. அப்போ இன்றைக்கு இதுக்கான எத்தனையோ பேர் சைத்துக்கு போடு, ரணிலுக்கு போடுன்னு சொல்லி ரகசியமான முறையில் இன்றைக்கு எத்தனையோ கோல்களுக்கு வந்து கொண்டு இருக்கு. நாங்கள் யாருக்கும் பயப்பட போகிறதும் இல்லை. யாருக்கும் நாங்கள் கரெக்டாக நாங்கள் நேர்மையாக தான் கதைப்போம், நாங்கள் நேர்மையாக தான் நடக்கிறோம். நாங்கள் யாருக்கும் நாங்கள் களவு போய் கதைக்கல. உண்மையின்படி நாங்கள் சந்தோஷமாக சுகமாக வாழணும் என்று சொன்னால் இலங்கையில் உள்ள மக்கள் எல்லாரும் கட்டாயமாக இந்த கட்சி இந்த ஒட்டுண்டியல் நக்கி கொண்டிருக்கிறவங்களை நம்பி நீங்கள் பிரயோசனமே இல்லை. இன்றைக்கும் வந்து பாருங்க, அனுராவன் நல்லவனாம் சுமந்திரன் சொல்கிறான். இந்த பேப்பர்லேயே கிடக்கு, நான் நியூஸ்லையும் பார்த்துறான். அவரும் நல்லவராம், அவர் இப்படி சொல்லியிருக்க மாட்டாராம். ஆனால் இதே இன்றைக்கு அங்கே ரணிலோ இன்றைக்கு சைத்தாக்கள்னு சொல்லியிருக்கிறேன், அனுரா கொலைகாரன் இன்றைக்கு பேப்பரில் கிடக்கு. இந்த பேப்பரில் 2 பக்கத்துலேயும் கிடக்கு. அப்போ இதை சுமந்திரன் சொல்கிறார், அனுராவும் நல்லவனா, உனக்கு யாரும் நல்லவன் இல்லை, நீ ஒட்டுறவன் எல்லாரும் நல்லவன் தானே. அங்கே அப்படி சொன்னால் தான் நீ வேண்டலாம், பேட்டி பண்ணி கூட குவிக்கலாம். அவர் ஒருத்தர் சிங்கள கட்சியில் 2 தோத்து போட்டு புற தமிழ் கட்சியில் வந்து சேர்ந்து வெண்டுட்டு அவர் நாத்தி அடிச்சு கொண்டிருக்கிறார். அந்த சாணக்கியன் சூணக்கியன்றவன். இதுதான் உங்களோட தொழில். தமிழன் என்றால் தமிழனாக இருக்கணும், ரோசமுள்ள தமிழனாக இருக்கணும். ரோசமில்லாத தமிழன் சொன்னால் வாயை திறக்கக்கூடாது, பேசாமல் இருக்கணும். என்ன நடந்தாலும் நாங்கள் எங்கூட வாழ்க்கை பேசாமல் இருக்கும் தயவு செய்து. அடுத்த ஒரு வடமராட்சி கிழக்கிலேருந்து ஒருத்தர் அறிக்கை விட்டுருக்கார். அவர் வந்து ஏற்கனவே அனுராட்டை காசு வேண்டி போட்டார். காசு வேண்டி கொண்டு எங்களுக்கு பொது வேட்பாளரை அவர் விமர்சனம் செய்கிறார். நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. செய்தால் நேரடியாக அடிப்போம், பேரை சொல்லி அடிப்போம், கேவலமாக கதைப்போம். இதுதான் எங்களுக்கு தேவை. உண்மையின்படி நாங்கள் இன்றைக்கு ஏன் கஷ்டப்படுறோம்? வீதி இறங்கி வீடு கூட இறங்கி இன்றைக்கு எங்களை தமிழில் எல்லாரும் ஒன்று சேர்த்து ஒரு குடையங்குள்ள நின்று நாங்கள் பலமானிக்கோடு பண்ணுறதுக்கு வரோம். அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். இன்றைக்கு உண்மையின்படி தயவு செய்து எல்லா மக்களையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இலங்கையில் உள்ள சகல தமிழ் மக்களை, அது மலையக மக்களாக இருக்கலாம், முஸ்லீம் மக்களாக இருக்கலாம், இலங்கையில் எந்த மூல முடக்கில் இருக்க தமிழர்கள் இன்றைக்கு யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு சிலாபம், புத்தளம், கல்புட்டி இதுகளெல்லாம் வந்து பூர்வீகம் முழுக்க தமிழர்தான். இன்றைக்கு நீங்கள் அங்கே போய் இருந்து கொண்டு சிங்களத்தை பழகி சிங்களம் கதைச்சா அப்புறம் நீங்கள் சிங்களவர்கள் அல்ல, பூர்வீகம் வந்து தமிழ். எல்லாரும் நீங்கள் உண்மையின்படி இந்த சங்கு சின்னத்துக்கு போட் பண்ணணும். அதே மாதிரி இன்றைக்கு சிங்கள மக்கள் இந்த போராட்டங்களே இந்த போராட்டம் சரி, இந்த பிரபாரனை பற்றி கதைச்சாக்களும் சரி, பொங்கு தமிழை பற்றி கதைச்சாக்களும் சரி, மாவீரர் கொண்டாடுறாக்களும் சரி, எல்லாரும் சேர்ந்து இந்த தமிழ் மக்களுக்கு ஆதரவாக கதைச்ச சிங்கள மக்களை நீங்களும் வந்து சங்கு சின்னத்துக்கு போட் பண்ணலாம். ஏனென்று சொன்னால் சிங்கள மக்கள் அரைவாசிய முக்கால்வாசி பேரும் இந்த இந்த சங்கு சின்னத்துக்கு வாக்களித்தால் உண்மையாக சிங்கள மக்கள் எங்களோட தமிழ் மக்கள் இந்த பிரச்சனையை தீர்க்கணும் என்று விரும்புகிறார்கள் என்று சொல்லி உண்மையாக அந்த அரசாங்கம் உடனடியாக இந்த பிரச்சனையை தீர்க்க வரும். உண்மையின்படி தயவு செய்து நாங்கள் சிங்கள மக்களை கேட்கிறோம். நாங்களும் இந்த இலங்கையில் நாங்கள் ஐக்கியமாக வடிவா 2 சமூகம் சந்தோஷமாக வாழணும் என்று சொன்னால் வடக்கிழக்கு கிடைச்சு எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் வாழ்கிறதுக்கு சிங்கள மக்கள் அனைவரும் எங்களுக்கு போட் பண்ணணும். நீங்கள் போட் பண்ணினா தான் நாங்கள் எங்களது பிரச்சனையை தீர்க்கலாம் கூடியவங்க. அப்போ இந்த எங்களது பிரச்சனை எங்கள் தமிழ் மக்கள் சந்தோஷமாக வாழணும் என்று சொல்லி நினைக்கிற சிங்கள மக்களும் உண்மையாக எங்களது
வேட்பாளர் அரியநேந்திரனுக்கு சங்குக்கு நேரம் புள்ளடிட்டு எங்களது அமோகமான நாங்கள் வெற்றியடைச்சு எங்களது பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வழிவகுக்கணும்னு சொல்லி சகல தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் அனைவரையும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி.